இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஒரு இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கீங்களா? இல்லை நீங்கள் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஒரு ஆஃப்லைன் பிஸ்னஸ் ஓனரா? நீங்கள் ஒரு ஆஃப்லைன் பிஸ்னஸ் ஓனராக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட்ஸை ஈஸியாக அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோவில் செல் பண்ணி உங்களால் எக்ஸ்ட்ரா இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். அதுவே நீங்கள் ஒரு ஜாப்க்கு போகிற பர்சன் அப்படின்னா ஈஸியாக ஒரு 50,000 to 1 lakh வரை எக்ஸ்ட்ரா இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோவில் செல் பண்ணுறது மூலிமா. இது எப்படி செல் பண்ணணும் அப்படின்றத கம்ப்ளீட்டாக நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறோம். அண்ட் தட் இஸ் அவர் 4 hours 1-on-1 ட்ரைனிங் ப்ரோக்ராம். இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள். ஃப்ரீ கன்சல்டிங் அவைலபிலிட்டி இருக்குது அண்ட் 30 seats தான் per month எடுப்போம். ஸோ கான்டாக்ட் சூன். Hey guys, welcome to this digital marketing series. This is Abhinesh from Fozo. இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் சொல்லியிருப்பேன், இந்த சீரீஸ் வந்து ஒரு ஸ்டூடெண்ட், ஜாப் சீக்கர், ஹோம் மேக்கர்ஸ், வீட்டில் இருக்கவங்க, கெரியருக்காக பார்க்குறவங்க, ஃப்ரீலான்சர்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. ஸோ நீங்கள் இதில் யாராவது ஒருத்தராக இருந்தால் மிஸ் பண்ணாமல் இந்த சீரீஸை பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டைப்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சேனல்ஸ். ஆக்சுவலாக நான் இதை பற்றி ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வீடியோவிலே சொல்லியிருப்பேன். நீங்கள் எல்லோரும் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்றது உங்களுக்கு புரியும். லாஸ்ட் வீடியோவில் நான் ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆகாஷ் அண்ட் அர்ஜுன் பற்றி. லைக் ஆகாஷ் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணார், அர்ஜுன் வந்து ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணிருந்தார். ஆர்டர்ஸ் வரல. அதுக்கப்புறமா ஆகாஷ் கிட்டே போயிட்டு அவரோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டைல்ஸை வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் 2 பேருமே வந்துட்டு ஆர்டர்ஸ் வந்துச்சு அவங்களுக்குன்னு சொல்லி. இப்போ ஏன் அதை சொல்கிறேன்னா, அதுக்கும் இதுக்கும் கனெக்ட் இருக்குது. பிகாஸ் ஆகாஷ் வந்து என்னென்ன கைண்ட் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ஸ் யூஸ் பண்ணார் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். பிகாஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் நாட் ஜஸ்ட் ஒன் திங். அதில் நிறைய சேனல்ஸ், மெத்தட்ஸ் இருக்குது டு ரீச் மோர் கஸ்டமர்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்ன டைப் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சேனல்ஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அதை பற்றி 1 by 1 ஒரு ஓவர்வியூ கொடுக்குறேன். ஸோ தட் இஸ் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், கண்டென்ட் மார்க்கெட்டிங், இமெயில் மார்க்கெட்டிங், பெய்ட் அட்வர்டைசிங், இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். ஸோ இது இல்லாமல் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் அண்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இன்னும் நிறைய இருக்குது. பட் தீஸ் ஆர் த மெயின் சேனல்ஸ். இதை பற்றி நம்ம ஒன்றா பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் கம்ஸ் SEO, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். இந்த பேர் சில பேருக்கு தெரியும், பல பேருக்கு தெரியாது. ஆக்சுவலி இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கீழே தான் வருன்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஓகே, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன்னா என்னென்னு சிம்பிளாக சொல்கிறேன். இப்போது உங்கள்கிட்ட ஒரு வெப்சைட் இருக்குது, நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை செல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். அதே ப்ராடக்ட் நிறைய பேர் செல் பண்ணுவாங்க. அவங்க எல்லாருக்கிட்டையுமே உங்களை மாதிரியே வெப்சைட் இருக்கும். ஸோ ஒரு கஸ்டமர் வந்து கூகுளில் வந்து உங்களோட ப்ராடக்ட்ஸ், நீங்கள் என்ன ப்ராடக்ட் விற்கிறீங்களோ அதை சர்ச் பண்ணுறாங்கன்னா, உங்களோட காம்படிட்டர்ஸ், உங்களோட ப்ராடக்ட் எல்லாமே வந்துட்டு வெப்சைட் கூகுள் கிட்டே இருக்கும். ஸோ கஸ்டமர் சர்ச் பண்ணும்போது உங்களோட சைட் வந்து ஃபர்ஸ்ட்டில் வரணும். விச் மீன்ஸ் ஒரு ஃபர்ஸ்ட் 5 ரேங்க்குள்ளே வந்ததுனா தான் கஸ்டமர் வந்து உங்களோட சைட்டை பார்க்குறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது இல்லையா. அந்த மாதிரி உங்களோட சைட் வந்து ஆர்கானிக்காக அந்த ரேங்கிங்கில் பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் வர்றதுக்கு யூஸ் பண்ணுறது தான் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். லைக் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம ஆகாஷ் ஸ்டோரி இருக்கு இல்லையா, ஆகாஷ் வந்து ஹேண்ட்மேட் கேண்டில்ஸ் செல் பண்ணார் இல்லையா. அவருக்கு லெட்ஸே அவருக்கு ஒரு வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு கஸ்டமர் வந்து ஹேண்ட்மேட் கேண்டில்ஸ் இன் சென்னை அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறாரு கூகுளில். அப்படின்னா ஆகாஷோட வெப்சைட் வந்து ஃபர்ஸ்ட் வரும். பிகாஸ் ஆகாஷ் வந்து ரைட்டான கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பார். அவரோட வெப்சைட்டில் இருக்க கண்டென்ட் வந்து கிளியராக இருக்கும். கஸ்டமரோட நீடை வந்து அது சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கூகுள் வந்து அதை ஃபர்ஸ்ட்டில் ரேங்க் பண்ணியிருக்கு. இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது கஸ்டமர் வந்து நம்ம சேஸ் பண்ணி போக வேணாம். கஸ்டமர்ஸ் வந்து அவங்க சர்ச் பண்ணுறது மூலமாக ஃபஸ்ட் டைம் நம்மளோட ரிசல்ட் வந்துச்சுன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க வர போகிறாங்க. திஸ் இஸ் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். கூகுள் மாதிரியான ஒரு சர்ச் இன்ஜினில் உங்களோட வெப்சைட்டை ஆப்டிமைஸ் பண்ணி பெட்டராக ரேங்க் பண்ண வச்சு அது மூலமாக கஸ்டமர் எடுக்கிறது. ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஓகே, லெட்ஸ் மூவ் டு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். ஆப்வியஸ்லி வி நோ சோஷியல் மீடியாஸ் என்னென்ன இருக்குன்னு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப், இன்னும் லிங்க்டின், இந்த மாதிரி நிறைய சோஷியல் மீடியாஸ் இருக்குது. ஸோ இதில் உங்களோட ப்ராடக்ட்டோ இல்லை சர்வீஸையோ பற்றி ஒரு போஸ்ட் பண்ணலாம். அதை வந்துட்டு போஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணி ஒரு குரூப் ஆஃப் ஆடியன்ஸ் மேக் பண்ணி நீங்கள் வந்துட்டு அது மூலமாக கஸ்டமர்ஸ் எடுக்கிறது. ஓகே, இது வந்து ஆகாஷோட ஸ்டோரியில் இது எப்படி ஒர்க் ஆச்சுன்னு பார்க்கலாம், அவர் எப்படி யூஸ் பண்ணாருன்னு. ஆகாஷ் வந்து லெட்ஸே அவரோட கேண்டில் மேக்கிங்கை வந்துட்டு ஒரு ரீலாக எடுத்து போடுறாரு. ரீலாக எடுத்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போடும்போது அதுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் ஆடியன்ஸ் அவருக்குன்னு செட் ஆகுது. அண்ட் பீப்புள் ஸ்டார்டட் எங்கேஜிங், அவரோட போஸ்ட்டுக்கு லைக்ஸ் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஸ்லோலி தே ஸ்டார்டட் டு பை ஹிஸ் ப்ராடக்ட்ஸ். அவரோட கேண்டில்ஸ் எல்லாமே வந்துட்டு சேல் ஆக ஆரம்பிக்குது. ஆக்சுவலி இதுதான் வந்து விசிபிலிட்டியோட பவர்.
பீப்புள் வந்து டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற இடத்துல நம்மளோட ப்ராடக்டையோ இல்லை சர்வீஸையோ அவங்களுக்கு வந்துட்டு ஷோ பண்ணிகிட்டே இருக்கும்போது, விசிபிளாக அவங்களுக்கு இருக்கும்போது, நம்மளோட ரீச் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ தட் we can get more customers. இது புரிஞ்சுக்கிட்டு ஆகாஷ் வந்து ரொம்ப கிளவராக திங்க் பண்ணி சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கண்டென்ட் மார்க்கெட்டிங். கண்டென்ட் மார்க்கெட்டிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா, பீப்புள் வந்து அவங்களோட கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட்டை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியோ இல்லை என்டர்டைனிங்காக இருக்க மாதிரியோ கண்டென்ட்டை வந்து க்ரியேட் பண்ணி மேக் பண்ணி அவங்களோட ஆடியன்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணும்போது அதுலேருந்து ஸ்லோவாக ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். அந்த ட்ரஸ்ட்டை இவங்களோட பிராண்ட் அவேர்னஸையும் இம்ப்ரூவ் பண்ணும் அண்ட் தென் அவங்களோட கஸ்டமர் க்ரோத்தையும் இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ இது நம்ம ஆகாஷ் ஸ்டோரியை வச்சு சொல்லலாமே. ஆகாஷ் வந்து பிளாக்ஸ் எழுதுனாருன்னு வச்சுக்கலாம். த பர்ஃபெக்ட் கேண்டில் லைட் டின்னர் அப்படின்னு சொல்லி அவர் அந்த டைட்டிலில் அவர் ஒரு பிளாக் எழுதுறாருன்னு வச்சுக்கலாம். அந்த பிளாகில் அவரோட ரீடர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்னென்ன தேவையோ, அவங்களுக்கு என்னென்ன இவர் சொல்லணும்னு நினைக்கிறாரோ அது எல்லாத்தையுமே அந்த பிளாகில் போடுறாரு. அட் த எண்ட் லாஸ்ட்டில் வந்துட்டு அந்த பிளாகோட எண்டில் வந்து இவரோட கேண்டில் ஷாப்போட ஒரு லிங்க்கோ இல்லை இவரோட சோஷியல் மீடியா ஒரு லிங்க்கோ எடுத்துகிட்டு போய் அதில் ப்ளேஸ் பண்ணிடுறாரு, பையிங் லிங்க்கை. அவங்க அது மூலமாக வந்து பை பண்ணுறாங்க. ஒரு வேளை பிடிச்சிருந்தா வாங்கலாம், அப்படி இல்லைன்னா இவரோட கண்டென்ட்ஸ் மூலமாக வந்துட்டு இவருக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் திங் என்ன, இவர் வந்து டைரெக்டாக பீப்புள்கிட்ட அவரோட ப்ராடக்டை செல் பண்ணல. இன்ஸ்டெட் ஆஃப் செல்லிங், இவர் வந்து அவரோட ஆடியன்ஸை எஜுகேட் பண்ணுறாரு. எஜுகேட் பண்ணுறது மூலமாக அவரோட பிராண்ட் பற்றி பீப்புளுக்கு இன்னும் நிறைய அவேர்னஸ் கிடைக்குது. அது மூலமாக அவங்க வந்துட்டு அவரை ட்ரஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹீ கெட்ஸ் பிஸ்னஸ். இதுதான் நம்ம கண்டென்ட் மார்க்கெட்டிங்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், இமெயில் அண்ட் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங். நான் ஏன் இமெயில் மார்க்கெட்டிங் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் வந்து ரெண்டுமே ஒன்றா சொல்கிறேன்னா, ரெண்டுமே மோர் ஆர் லெஸ் சிமிலராக தான் இருக்கும். ஓகே, இமெயில் ஆர் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங், இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, கஸ்டமரோட கான்டாக்ட்ஸை வந்து ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணுவோம். கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்துட்டு நம்ம ஏதாவது ஆஃபர்ஸ் போட்டோம்னா அவங்களுக்கு அதை வந்து இமெயில் மூலமாகவோ இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவோ நம்மளோட ஆஃபர்ஸை வந்துட்டு அவங்களுக்கு சென்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு இல்லை நம்மளோட சர்வீஸில் இல்லை ப்ராடக்ட்டில் வந்து ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தால் அதை வந்துட்டு அவங்களுக்கு சென்ட் பண்ணுறது. நம்மளோட ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் ரிலேட்டடாக அவங்களுக்கு டிப்ஸ் கொடுக்குற மாதிரி, அவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி டிப்ஸை வந்து இமெயிலையோ ஆர் வாட்ஸ்அப்லேயோ அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது. ஸோ இதை தான் நம்ம வந்து இமெயில் அண்ட் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங்னு சொல்லலாம். ஓகே, ஆகாஷ் வந்து இதை எப்படி யூஸ் பண்ணுறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஆகாஷ் வந்து ஒரு 50 இமெயில்ஸ் அண்ட் 50 மொபைல் வாட்ஸ்அப் நம்பர்ஸ் இதை வந்து அவர் கலெக்ட் பண்ணுறாரு, கஸ்டமர்ஸோட டேட்டா. இதை வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அவரோட ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, ஹேண்ட்மேட் கேண்டில்ஸ், இதில் வந்து அவர் ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. லைக் 20% தீபாவளி ஆஃபர், அந்த மாதிரி ஒரு ஆஃபர் கொடுத்து அவர் வந்து அந்த 50 இமெயில்ஸ்க்கும் 50 மொபைல் நம்பர்ஸ் வாட்ஸ்அப் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கும் வந்துட்டு அவர் ஒரு மெசேஜ் மாதிரி க்ரியேட் பண்ணி ஒரு இமெயிலும் மெசேஜும் இது எல்லாத்துக்குமே சென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி அவர் சென்ட் பண்ணும்போது இந்த இமெயில்ஸ் பார்க்குறவங்க இல்லை இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் பார்க்குறவங்க டோட்டலாக 100 இருக்காங்க இல்லையா, 50 இமெயில்ஸ் 50 வாட்ஸ்அப் மெசேஜ், இதுலேருந்து அட்லீஸ்ட் ஒரு 2 பீப்புள் வந்துட்டு அவருக்கு கிடைச்சாலும் கஸ்டமர்ஸாக, அது வந்து அவருக்கு ப்ராஃபிட் தான். பிகாஸ் ஹீ டிட் நத்திங். இதில் வந்து அவர் பெருசாக பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஜஸ்ட் கஸ்டமர்ஸோட கான்டாக்ட்ஸ் கலெக்ட் பண்ணார், அதுக்கப்புறம் அவரோட ஆஃபர்ஸை வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்தினார். தட்ஸ் இட். ரிப்பீட்டடாக இவர் வந்து இந்த மாதிரி ஆஃபர்ஸ் அப்டேட்ஸ் இது எல்லாத்தையுமே அவங்களுக்கு சென்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதுலேருந்து அவங்களுக்கு யாருக்கு தேவைப்படுதோ அவங்க வந்து கஸ்டமர்ஸாக மாறுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ஆகாஷ் வந்து இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறார். அண்ட் இதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து இதில் டைரெக்டாக 1-to-1 கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுவோம். லைக் கஸ்டமருக்கும் செல்லருக்கும் நடுவில் ஒரு மார்க்கெட்டிங். இந்த மாதிரி வந்துட்டு நம்ம மார்க்கெட்டிங் டைப் சூஸ் பண்ணும்போது ஈஸியாக கஸ்டமர்கிட்ட ரீச் ஆகலாம். அண்ட் அந்த கஸ்டமர்ஸ்க்குமே இவர்கிட்டேருந்து ப்ராடக்ட்ஸ் பை பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஜஸ்ட் அவங்க ஒரு ரிப்ளை மெயில் பண்ண போகிறாங்க, அப்படி இல்லைன்னா ஒரு ரிப்ளை டெக்ஸ்ட், ஐ நீட் திஸ் ப்ராடக்ட், ஐ நீட் திஸ் கேண்டில் அப்படின்னு ஒரே ஒரு டெக்ஸ்ட் போட்டாங்கன்னா இவர் வந்து இவரோட ப்ராடக்ட்ஸை செல் பண்ண போகிறாரு அவங்கக்கிட்ட. ஸோ அகைன் வேறு ஏதாவது ஆஃபர்ஸ் இருந்தாலோ அப்டேட்ஸ் இருந்தாலோ இவர் வந்து ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுவார், அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அதுலேருந்து கொஞ்சம் கஸ்டமர்ஸ் வருவாங்க. அகைன் இது வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். திஸ் இஸ் இமெயில் அண்ட் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், பெய்ட் அட்வர்டைஸிங். இது வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்கிற பாருங்க. நம்ம வந்து கூகுள் ஆர் மெட்டா இதுக்கு வந்துட்டு பே பண்ணிடுவோம். பே பண்ணிவிட்டு நம்மளோட ஆட்ஸை வந்து நம்ம ஷோ பண்ண போகிறோம். லைக் கூகுள் ஆட்ஸில் நிறைய இருக்குது, யூடியூப் ஆட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி வெப்சைட்டில் வந்துட்டு ஆட்ஸ் ஷோ பண்ணுறது இருக்குது, ஸ்பான்சர்டு ஆட்ஸ் இருக்குது. கூகுளில் வந்து சர்ச் பண்ணும்போது நம்மளோட வெப்சைட்டை வந்து ஸ்பான்சர்டுன்னு ஃபர்ஸ்ட்லேயே வந்து வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆட்ஸ் இருக்குது. இது எல்லாமே கூகுள் ஆட்ஸில் வரும். அண்ட் தென் மெட்டா ஆட்ஸ் நம்ம நிறைய இது பார்க்குறது உண்டு. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸ்லாம் யூஸ் பண்ணும்போது அதில் வந்து நடுவில் ஆட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா. ஒரு 2 ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுறோன்னா இல்லை ஒரு 5 ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுறோன்னா
நடுவில் வந்து ஒரு ஆட் வரும். ஸோ அதுதான் இந்த ஆட் பெய்ட் அட்வர்டைஸிங்கில் பண்ணுறது. இது நம்ம நிறைய பார்க்கறதுனால உங்களுக்கு ஈஸியாக ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வாட்டி எக்ஸாம்பிளில் அர்ஜுன் வச்சு பார்க்கலாம். அர்ஜுன் வந்து சோப் வந்து ஹேண்ட்மேட் சோப் செல் பண்ணிருந்தார் இல்லையா? அவர் வந்து லெட்ஸே ஒரு மெட்டா ஆட் வந்து அவர் மேக் பண்ணுறாரு. அந்த ஆட் வந்து ஒரு 1 வீக்கு வந்து ரன் பண்ணுறாரு. அந்த 1 வீக்கில் அவரோட பிராண்ட் பற்றி நிறைய பீப்புளுக்கு தெரிய வருது. நிறையா இன்ஸ்டாகிராமில் நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த ஆட் ஷோ ஆக ஆரம்பிக்குது. ஸோ அந்த ஆட் மூலமாக அர்ஜுன் இஸ் கெட்டிங் கஸ்டமர்ஸ். அவரோட ஹேண்ட்மேட் சோப்ஸ் வந்து நல்லாவே சேல் ஆகுது. ஆக்சுவலி இந்த பெய்ட் ஆட்ஸில் ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப குயிக்காகவே இருக்கும். பட் இதை ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இன்ஃப்ளூயன்சர் அண்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இதுவுமே நம்ம டெய்லி லைஃப்பில் வந்து பார்க்குற ஒரு மார்க்கெட்டிங் தான். நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருக்கார், அவருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து நம்ம போயிட்டு நம்மளோட ப்ராடக்ட்டையோ இல்லை சர்வீஸையோ அவங்கக்கிட்ட கொடுத்து இதை வந்து நீங்கள் ப்ரமோட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டு அவங்களுக்கு பே பண்ணால் அவங்க வந்து அதை ப்ரமோட் பண்ணும்போது அவங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து நம்மளோட ப்ராடக்ட்டையோ இல்லை சர்வீஸையோ எடுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. திஸ் இஸ் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். அண்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்னென்னா, அவங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் பை பண்ணுவாங்க இல்லையா? அந்த ப்ராடக்ட்ஸ் அவங்க வந்து பை பண்ணும்போது எவ்ரி டைம் ஒரு ப்ராடக்ட் பை ஆகும்போதும் அந்த இன்ஃப்ளூயன்சருக்கு வந்து சர்டன் பர்சன்டேஜ் வந்து கமிஷனாக போகும். நீங்களே நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த ப்ராடக்ட் வேணும்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்ஸ் கிடைக்கும் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. சர்டன் பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்குமே கமிஷனாக போகும். ஸோ அதனால தான் அவங்க அந்த லிங்க்ஸ் கொடுக்குறது. அது வந்து அஃபிலியேட் லிங்க்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த வே ஆஃப் மார்க்கெட்டிங் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. ஓகே, இதை வந்து ஆகாஷ் அவரோட பிஸ்னஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணாருன்றதை பார்க்கலாம். ஆகாஷ் வந்து யூடியூப்பில் ஒரு லைஃப் ஸ்டைல் யூடியூபரை பார்த்து அவங்களுக்கு வந்து அந்த கேண்டல்ஸை கொடுத்துட்டு இதை நீங்கள் ப்ரமோட் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாரு. அவங்க வந்து அதை பார்த்துட்டு ஒரு வீடியோ எடுத்து அவங்களோட யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணுறாங்க. லைக் இந்த கேண்டில்ஸ் நான் யூஸ் பண்ணேன், நல்லாயிருக்கு, லாங் லைஃப் வருது, அந்த மாதிரி சொல்லி அவங்க வந்துட்டு போஸ்ட் பண்ணி ப்ரமோட் பண்ணுறாங்க. ஸோ அது மூலமாக ஆகாஷ்க்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் வருது. இப்போ அந்த லைஃப் ஸ்டைல் யூடியூபர் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே வந்து ஆகாஷோட கேண்டில் பிராண்ட் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் தட்ஸ் ஹவ் ட்ரஸ்ட் ஒர்க்ஸ் ஆன்லைன். ஸோ இது எல்லாம் தான் மெயின் சேனல்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்: SEO, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், கண்டென்ட் மார்க்கெட்டிங், இமெயில் மார்க்கெட்டிங், பெய்ட் ஆட்ஸ், இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங், வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் அண்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஓகே, இந்த வீடியோவில் இது எல்லாத்த பற்றியும் உங்களுக்கு ஒரு ஓவர் வியூ கிடைச்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்கமிங் வீடியோஸில் ஒன்று பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். பட் ஃபார் நவ், அண்டர்ஸ்டாண்ட் த சர்ஃபேஸ். அண்ட் உங்களுக்கு தெரியுமா, எல்லா பெரிய டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸும் இந்த பேசிக்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. I'll reply you. Catch you in the next video. Bye bye.